ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிராவின் கூட ஷாப்பு ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசனோட இயக்கத்தில் பெசில் ஜோசப், செம்பன் வினோத், ஷோபின் சாஹிர் இவங்களோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லுக்கடக்குள்ள ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துடைய கதை. 10லேருந்து 11 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கல்லுக்கடைக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஒரு கொலையாளி அப்படின்ற மாதிரி விசாரிக்கிற மாதிரி இந்த படத்தோட திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட திரைக்கதையை வந்து நான் லீனியர் பேட்டர்னில் சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இந்த நான் லீனியர் விஷயம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது போக கேமரா, எடிட்டிங், மியூசிக் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட பார்ட்டை சூப்பராகவே பண்ணியிருந்தனால இது ஒரு அடிஷனல் ஃபேக்டராக இந்த படத்துக்கு ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாலும் ஷோபின் சாஹிர் வந்து தனிச்சு காணப்படுறாரு. அவர் வந்து கால் ஊனமாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு போர்ட்ரேல வந்து கொடுக்குது இந்த படத்துக்கு. பெசில் ஜோசப் எப்பயும் போல காமிக்கலாக பண்ணியிருந்தாலும் சில இடங்களில் கோபம் வர மாதிரியாக பண்ணியிருக்காரு. அதுவே நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. செம்பன் வினோத் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஸ்கோப் இல்லாத ஒரு படம் தான் இது. பட் இருந்தாலும் அவரோட பாட்டை வந்து அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக சாந்தினி பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாட்டை அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தோட கொலையாளி யார் அப்படிங்கிறது நம்ம உங்களால் ½ அன் ஹவர்லேயே வந்து கண்டுபிடிச்சிட முடியும். பட் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக இந்த கொலையாளியை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சில கேரக்டர்ஸ் மேலே டவுட் ஒரு மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக திருப்பி அதே கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு கெஸ்ட்டில் நம்ம வந்து ஓகே பண்ணியிருந்ததுனால இந்த ஃபைனல் ட்விஸ்ட் வந்து நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது போக இந்த படத்தோட டியூரேஷன் வந்து ஒரு ட்ராபேக்காக சொல்லலாம். ஏன்னா சில கேரக்டர்ஸ்கள் வந்து கற்பனையாக சொல்கிறது வந்து சீன்ஸாகவே நமக்கு வந்து காட்டுறாங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு டியூரேஷனுக்கு அடிஷனலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டேஜிங் காட்டுறது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஃபைனல் ட்விஸ்ட் யார் அந்த கொலையாளி, அது என்ன காரணம் அப்படிங்கிறத தவிர மீதி இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் சோனி லைவ்ல நமக்கு அவைலபிளாக இருக்கு, தமிழ் ஆடியோலையும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.